இந்த மாவட்டத்தில் ஒரு விவசாயத்துறை அமைச்சர் இருக்கிறார். விவசாயத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், வேங்கையன் மைந்தன். எந்த வேங்க எந்த மைந்தன் தோத்துட்டாரு, முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. குறிஞ்சிப்பாடியில தோத்துட்டாரு. அதாவது ஒரு வேளாண் துறை அமைச்சர் எப்படி இருக்கணும்னா விவசாய மக்களை பாதுகாக்கணும், விவசாய நிலங்களை பாதுகாக்கணும், மண்ணிய மக்களை பாதுகாப்பதுதான் வேளாண் துறை அமைச்சர். ஆனா இவருடைய வேலை என்னன்னா NLCக்கு பெரிய புரோக்கர் இவர் தான், தமிழ்நாடு அரசுக்கு பெரிய புரோக்கர் இவர் தான். விவசாயிகளை மிரட்டி அச்சுறுத்தி காவல்துறையை ஏவி விட்டு அங்க பார்த்தா ஒரு கிராமத்துல 200 பேர் இருக்காங்க. அந்த கிராமத்துல 1000 போலீஸ் அனுப்புறாரு. எதுக்கு? அந்த கிராமத்தை அப்புறப்படுத்தணுமா? ஏன்? NLCக்கு அந்த கிராமத்தை நிலத்தை பிடுங்கணுமா? ஏன்? NLC என்ன பிரச்சனை? NLC காரணம் தொடங்குற நேரத்தில் அப்ப NLC உடைய மின்சாரம் நமக்கு தேவைப்பட்டது. இன்னைக்கு NLC மின்சாரம் நமக்கு தேவைப்படல. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மின் உற்பத்தி பாத்தீங்கன்னா 36,000 மெகாவாட். தமிழ்நாடு மின் தேவைகள் 18,000 மெகாவாட். தேவைகளோட உற்பத்தி 2 மடங்கு அதிகமாயிடுச்சு. NLC உடைய உற்பத்தி 2,200 மெகாவாட். அதுல ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, கேரளா, தமிழ்நாடு நமக்கு கிடைக்கிறதோ என்ன 600-700 மெகாவாட். தேவையில்லை. அதுக்கு என்ன பண்ணா NLC நம்ம சோறு போடுற மண்ணு, போடு விளைகின்ற மண்ணு, அதை அரிச்சு அதை சுரண்டி தண்ணியை உறிஞ்சி கடலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு தண்ணி 8 அடியில இருந்த தண்ணி 800 அடி 6 அடிக்கு போயிடுச்சு. கடல் நீர் உள்ள வந்துடுச்சு. இதுக்கப்புறம் விவசாயம் பண்ண முடியாது, அந்த மண்ணு கிடைக்காது. இதான் நான் சொல்லிட்டு பாருங்க. NLC நீங்க இவ்வளவு நிலம் வச்சிருக்கீங்க, அங்க நீங்க சோலார் போட்டீங்கன்னா இப்ப உற்பத்தி செய்கின்ற 2000 மெகாவாட்டோட 10,000 மெகாவாட் நீங்க உற்பத்தி பண்ணலாம். இப்ப இருக்கிற இடத்துல சோலார் போட்டீங்க, இப்ப இருக்கிறவங்களுக்கு நமக்கு வேலை கிடைக்கும், இன்னும் கூடுதல் மின்சாரம் வரும். இதெல்லாம் நம்ம யோசனையை சொல்லிட்டு வரோம். ஏன்னா மண்ணையும் மக்களையும் நிச்சயமாக பாதுகாக்க வேண்டும். அதுக்காகத்தான் இந்த கூட்டணியை நாங்க சேர்ந்துட்டோம். ஆட்சி மோசமான மிக மோசமான ஒரு ஆட்சி. அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும். அதுக்கு மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாமே எல்லாம் போற இடத்துல எல்லாம் அவ்வளவு வரவேற்பு இருக்கிறது, எல்லாம் முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த வகையில நீங்கள் இந்த கடலூர் சட்டமன்ற தொகுதியில என்னுடைய ஆசை, இந்த தொகுதியில 9 தொகுதியில் இருக்கு. இந்த மாவட்டத்தில் அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே கடலூர் தொகுதியிலே அவர் வெற்றி பெற்றார். உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறார். உங்களுள் ஒருவனாக அவருடைய வாழ்க்கை பொழுது இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அதனால இதெல்லாம் சிந்தியுங்கள். அதே போன்று கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கி அந்த சின்ன ஏழை மாணவர்கள் மருத்துவ படிப்பு. அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பள்ளிகளுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதை கெடுத்தது திமுக ஆட்சி. ஸ்டாலின் தான் அதை கெடுத்தார், கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி. சமூக நீதி பிரச்சனை இது. அதே போன்று அந்த நிலையில் உள்ள அத்துணை சமூகங்களுக்கும் அவருடைய சமூக பின்தங்கிய நிலை, மக்கள் தொகை நிலை எடுத்துக்கிட்டு எல்லா ஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு, நலவாரிய திட்டங்கள் எல்லாமே நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். சமூக நீதி நிலைநாட்டப்படும். அதற்கு நீங்க எல்லோரும் ஆதரவு அளியுங்கள்.